இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறேன். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி குழம்பு செய்கிறதுக்காக 9 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது மிக்சியில் போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ குழம்பு செய்யறதுக்காக அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுக்கலாம். வாணலி காஞ்சதும் எண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கட்டும். வதங்கினதும் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணியை கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், தூள் உப்பு. குழம்பு டேஸ்ட் பார்த்தப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கூட போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காக வரணும், அப்போ தான் இந்த குழம்பு ருசியாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது சாதத்துக்கு. இந்த மாதிரி திக்காக இந்த அளவுக்கு வந்துடணும், அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தக்காளி குழம்பு வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.